உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கோவை அருகே 11.5 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு வரும் வடகோவை ரயில் நிலையத்தின் முகப்பில் பொறிக்கப்பட்டுள்ள ஹிந்தி எழுத்துக்களை ஆதித்தமிழர் பேரவை கட்சியைச் சேர்ந்த ராவணன் என்பவர் நள்ளிரவில் பெயிண்ட் ஊற்றி அழித்த வீடியோ வெளியாகியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். கோவை வடகோவை ரயில் நிலைய சந்திப்பு என்பது பழமை வாய்ந்த அந்த ஒரு சந்திப்பு. இந்த ரயில்வே சந்திப்பை புதுப்பிக்கும் பணியானது கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. சுமார் 11.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதுப்பிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதில் 2 புறங்களிலும் நுழைவாயில், அதே போன்று அந்த கட்டிடம், நுழைவாயில் கட்டிடம் ஆகியவை புதுப்பிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தான் அனைத்து பகுதிகளிலுமே வடகோவை சந்திப்பு என இந்தி, ஆங்கிலம், தமிழ் என இந்த 3 மொழிகளிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மெயின் என்ட்ரன்ஸ், அந்த முகப்பில மட்டும் வடகோவை சந்திப்பு என இந்தியில் மட்டும் எழுத்துக்களானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்தி எழுத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை 4:30 மணி அளவில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் இந்தி எழுத்து அழிப்பு போராட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் நேற்று நள்ளிரவில் ஆதித்தமிழர் பேரவை என்ற கட்சியைச் சேர்ந்த ராவணன் என்பவர் தனி ஆளாக சென்று அந்த எழுத்தின் மீது பெயிண்ட் ஊற்றி அதனை அழித்திருக்கிறார். இன்று காலை வரை அது யார் அழித்தது என்ற ஒரு சந்தேகத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். அந்த நிலையில தான் அவர் அந்த எழுத்தை அழிக்கக்கூடிய வீடியோ காட்சிகளானது அந்த கட்சியின் சார்பாகவே ஒரு குழுவில் வெளியிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் இது போன்ற இந்த இந்தி எழுத்துக்கள் அழிப்பு போராட்டத்தில் தமிழ் அமைப்புகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த வடகோவை ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்தானது அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அர்ச்சனி, விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.